வெண்முரசு. காண்டீபம் 54. பகுதி 5. தேரொட்டி 19. வாசிப்பது சந்தீப். இளைய யாதவரும் ஸ்ரீதமரும் அறைவிட்டு அகன்றபின் வாயிலை மூடி மெல்ல அசைந்த திரையை சில கணங்கள் அர்ஜுனனும் சுபத்திரையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அர்ஜுனன் திரும்பி சுபத்திரையிடம், போர்க்கலை கற்பதில் இளவரசிக்கு ஆர்வம் உண்டா என்றான். எத்தனை எளிதாக முற்றிலும் பொருட்டில்லாத ஒன்றை பேசி உரையாடலை தொடங்க முடிகிறது என வியந்தான். ஆனால் எளிய மனிதர்கள் கூட அதை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விற்கலையில் மட்டும் ஆர்வமில்லை என்றாள் சுபத்திரை. அது அனைத்தையும் வெறும் இலக்குகளாக மாற்றிவிடுகிறது. புன்னகையுடன், இலக்குகளாக மாறுவதில் என்ன பிழை என்று அர்ஜுனன் கேட்டான். ஒரு மானை 12 நரம்புச் சுழிகளாக மட்டுமே அது பார்க்கிறது. மனிதன் 108 வர்ம முனைகள் மட்டுமே என்றாள் சுபத்திரை. ஆகவே நான் விரும்புவது மற்போரைத்தான். கதைப்போர் என்பது சற்று இரும்பு கலக்கப்பட்ட மற்போர்தான். படை நடத்துவதும் வெல்வதும் உங்கள் கனவுகளில் இல்லையா என்றான் அர்ஜுனன். ஆம், அதில் எனக்கு ஆர்வமுள்ளது. படை கொண்டு சென்று நாடுகளை வெல்வதற்காகவோ புறங்களை வென்று அரியணை அமர்ந்து ஆள்வதற்காகவோ அல்ல. இங்குள்ள மக்கள் பெருக்கை எங்கனம் ஒரு விராட வடிவாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அறிவதற்காக. அவர்களை வழிநடத்திச் சென்று விடுதலையின் நிறைவை அவர்களுக்கு அளிக்க முடியும் என்பதற்காக என்று சுபத்திரை சொன்னாள். இளமையில் இருந்தே கதைப்போர் கலையை மூத்தவரிடமும் படை நடத்தும் கலையை இளையவரிடமும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அர்ஜுனன் புன்னகைத்தபடி, போர் சூழ்கைகளை நூல்களிலிருந்து கற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய இடர் ஒன்றுண்டு. நாம் போர்களை நம் உள்ளத்தில் இடைவிடாது நிகழ்த்தத் தொடங்கிவிடுவோம். அவை நாம் நிகழ்த்தும் போர்கள் என்பதால் நாம் வென்றாக வேண்டியது முதல் தேவையாக ஆகிவிடுகிறது. அவ்வெற்றியிலிருந்தே அனைத்து போர் சூழ்கைகளும் திட்டமிடப்படுகின்றன. உண்மையான போர் சூழ்கை என்பது தோல்வியிலிருந்து தொடங்கி திட்டமிடப்பட வேண்டும். ஏனென்றால் தோல்வி ஊழின் முகம். அத்தனை போர்களும் ஊழுடன் நிகழ்த்தப்படும் ஆடல்களே என்றான். வெற்றியை எண்ணி எதையும் தொடங்க வேண்டும் என்பார்கள் என்றாள் சுபத்திரை. ஆம், அப்படி சொல்வதுண்டு. ஆனால் தோல்வியை எண்ணியே எதையும் நடைமுறை வாழ்வில் தொடங்குகிறோம். வெற்றியை மட்டும் எண்ணி நாம் தொடங்குவது பகற்கனவுகளில் மட்டுமே என்றான் அர்ஜுனன். மறுமுனையில் இருப்பது நாம் அறிய முடியாததும் எந்நிலையிலும் முற்றாக கடக்க முடியாத பேரொரு கொண்டதுமான ஊழ் என்று அறிந்தவன் இத்தகைய உள ஓட்டங்களை முதிராத கன்னியரின் காமக்கனவுகள் என்றே எண்ணுவான். சுபத்திரையின் முகம் சிவப்பதைக் கண்டு அர்ஜுனன் வியந்து அவளை நோக்கினான். அவள் விழிகளை விலக்கி சாளரத்திற்கு அப்பால் தெரிந்த ஒளிமிக்க முற்றத்தை நோக்கியபடி, ஆம், நானும் அவ்வண்ணம் கனவுகளைக் கண்டதுண்டு. ஒருமுறை வேண்டுமென்றே நான் தோற்பது போல் கனவு கண்டேன். அப்போது கூட தோல்வியிலிருந்து நான் மீண்டெழுவதே அக்கனவின் தொடக்கம் என்று உணர்ந்து சலிப்புற்றேன் என்றாள். ஆனால் அவள் அதை வேறெதையோ மறைக்கும் பொருட்டு சொல்கிறாள் என்று அவள் வெண்கழுத்திலிருந்து தோளுக்கு பரவிய செம்மை அவனுக்கு சொன்னது. அறைக்குள் வந்த கணம் முதல் அவள் உடலை நோக்கலாகாது என்று அவன் தன் விழிகளுக்கு ஆணையிட்டிருந்தான். அதற்காக அவளுடைய வலது காது முனையில் தொங்கிய குழை மேல் தன் விழிகளை நட்டிருந்தான். ஆயினும் அவள் விழிகள் அவனை பார்க்காதபோது இயல்பாக அவன் பார்வை அவளுடைய பெரிய தோள்களையும் வெண் தந்தக் கைகளையும் அதில் ஊடிய நீல நரம்புப் பின்னல்களையும் பார்த்து மீண்டன. அவளுடைய தோள்கள் தன் விழி மூடினாலும் கண்ணுக்குள் நிற்பதை உணர்ந்தான். அவள் எப்போதும் அவனை நேர்வழியால்தான் நோக்கினாள். ஆனால் அதற்கு ஓர் அளவு வைத்திருந்தாள். யாதவர்களைப் பற்றி அவன் பேசியபோது அறியாமல் நெடுநேரம் அவன் முகத்தை நோக்கிவிட்டாள். அதன்பின் அவள் பாவனைகள் மாறிவிட்டிருந்தன என்பதை அவன் அப்போது புரிந்து கொண்டான். அவன் 2ஆகப் பிரிந்திருந்தான். ஒருவன் கண்முன் திகழ்ந்த அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். இன்னொருவன் கறந்து விளையாடும் அவளை அள்ளிப்பற்ற முயன்று கொண்டிருந்தான். சுபத்திரை நாவின் நுனியால் இதழ்களை மெல்ல வருடியபடி ஏதோ சொல்ல எழுவது போல வாயசைத்தாள். தலையில் பால்குடத்துடன் தடிப்பாலம் கடந்து செல்லும் ஆயர்மகளின் முகம் அது என தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் நடுவே அறிய முடியாத ஏதோ ஒன்று வந்து தேங்கியது போல. பிசின் போன்ற ஒன்று.
நீரென விலக்கவோ திரையென கிழிக்கவோ முடியாதது. தொடும் கைகளில் எல்லாம் கவ்விப் பரவும் ஒன்று. எட்டு வைத்து பின்னகர்ந்து அதை விட்டு விலகிவிட முயன்றான். ஆனால் எந்தத் திசையில் நகர்ந்தாலும் அது அணுகுவதாகவே தெரிந்தது. எத்தனை எளிதாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவே அந்த புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நிகழ்ந்து விடுகிறது என்று எண்ணியபோது உள்ளம் முடிவிலி ஒன்றைக் கண்டு திகைத்தது. அவள் மெல்ல அசைந்தபோது அணிகள் எழுப்பிய ஒலி ஒரு சொல்லென அவனைத் தொட்டது. எண்ணங்கள் திசையழிந்து அலைந்து கொண்டிருந்தபோது சட்டென்று முதிரா பெண்ணின் கனவுகள் என்று அவன் சொன்ன சொல்தான் அவளை சிவக்க வைத்தது என்று அவன் உணர்ந்தான். அகம் படபடக்கத் தொடங்கியது. எதைச் சொல்ல எண்ணி எதை சொல்லியிருக்கிறோம் என்று வியந்தான். அங்கிருந்து திரும்பிச் சென்று விடலாம், பிறிதொரு தருணத்தில் அச்சந்திப்பை நீட்டலாம் என்று எண்ணினான். அவ்வெண்ணத்தை அவன் உடல் அறிவதற்குள்ளேயே அவள் அறிந்தது போல் திரும்பி, இன்னும் சில நாட்களில் என் மனத்தன்னேற்பு நிகழவிருக்கிறது என்றாள். தன் உடலெங்கும் குருதிக் குழாய்கள் துடிப்பதை அறிந்தபடி, ஆம், அறிவேன். இன்னும் 1 மாதம். வைகானச பூர்ணிமை என்றான் அர்ஜுனன். அவள் மேலும் ஏதோ சொல்ல விரும்பி அதை சொல்லாக உணராமல் தவித்தது போல உதடசைத்தாள். தாழ்ந்த குரலில் முழு நிலவு நாளில் என்றாள். பொருளில்லாத சொல் பொருளை அந்தத் தருணத்திலிருந்து அள்ளிக்கொண்டது. ஆம் என்றான் அர்ஜுனன். மதுராவின் இளவரசி என்று என்னை சொல்கிறார்கள். எனவே எனக்கு க்ஷத்திரிய முறைப்படி மனத்தன்னேற்பு ஒருங்கு செய்திருக்கிறார்கள் என்றாள் சுபத்திரை. ஆர்வமில்லாமல் எதையோ சொல்பவள் போலிருந்தது முகம். ஆனால் குரல் கம்மியிருந்தது. அது நன்றல்லவா? உங்களுக்கு உகந்த ஆண்மகனை நீங்கள் கொள்ள முடியுமே என்றான் அர்ஜுனன். சினத்துடன் அவள் திரும்பிய போது தலையில் சூடிய முத்துச்சரம் காதில் சரிந்து கன்னத்தில் முட்டி அசைந்தது. இல்லை, க்ஷத்திரிய பெண்கள் போல தலைகளில் சிக்குண்டவர்கள் வேறில்லை. இந்த மனத்தன்னேற்பில் அரசர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். அதில் எவர் வெல்ல வேண்டுமென்பதையும் மதிசூழ்கையாளர்கள் முன்னரே முடிவு செய்கிறார்கள் என்றாள். அவளுடைய சீற்றம் எதன் பொருட்டென்று அவனுக்கு புரியவில்லை. ஏன் அப்போது அதைச் சொல்கிறாள் என்றும். எனக்கென தேர்வு எதுவுமில்லை. தன் எளிய விழைவுடன் ஆண்மகனை தேடிச் செல்லும் மலைக்குரமைகள் கொண்ட உரிமையின் ஒரு துளிகூட எனக்கில்லை என்றாள் சுபத்திரை. அவள் மூச்சு எழுந்தடங்குவதை அவன் நோக்கி நின்றான். அப்போது அவன் என்ன சொல்ல வேண்டுமென எதிர்பார்க்கிறாள் என எண்ணினான். ஒன்றும் தோன்றவில்லை. அவன் உள்ளத்தில் குருதி விடாய் ஒன்று எழுந்தது. உதடுகளில் அது புன்னகையாக கசியாமல் இருக்கும் பொருட்டு தன்னை இறுக்கிக் கொண்ட விழிகளை அவள் விழிகள் மேல் நாட்டி, யாதவர் பேசுவதைக் கேட்டேன் இளவரசி. இம்மணத்தன்னேற்பு அஸ்தினபுரியின் அரசர் துரியோதனர் தங்களை மணக்கும் பொருட்டே என்றனர் என்றான். முதுகில் சவுக்கடி விழுந்ததைப் போல அவள் முகத்தில் தோன்றி மறைந்த வலியைக் கண்டதும் அவன் உள்ளம் துள்ளியது. அதை மறைக்க பணிவு ஒன்றை முகத்தால் நடித்தான். நான் பிழையாக ஏதும் சொல்லியிருந்தால் பொறுத்தருள்க இளவரசி என்றான். சுபத்திரை, என் மூத்தவரின் ஆணை அது என்றால் அதுவே என் கடமை என்றாள். முலைகளை சற்றே எழுந்தமையச் செய்த பெருமூச்சை அவளால் அடக்க முடியவில்லை. அர்ஜுனன் மேலும் வழுக்கும் விளிம்பை நோக்கி மெல்ல எட்டு வைத்துச் சென்று, அவர் அஸ்தினபுரியின் பேரரசர். ஒரு நாள் இப்பாரத வருஷத்தை ஒரு குடைக்கீழ் நின்று அவர் ஆழ்வார் என்று சொல்கிறார்கள் என்றான். அவள் அருவருப்பு கொண்டது போல முகம் சுளித்தாள். உங்கள் குலம் அதை விரும்பக்கூடும் என்று அர்ஜுனன் மேலும் சொன்னான். இல்லை என தலையசைத்து சுபத்திரை அவன் கண்களை நோக்கி, நீங்கள் யோகியாயிற்றே, உங்கள் நோக்கில் சொல்லுங்கள். என்னை மணம் கொள்ளும் தகுதி கொண்டவரா அவர் என்றாள். அர்ஜுனன் அந்த ஒரு கணத்தை பின்வாங்காமல் எதிர்கொள்ள தன் முழு போர்த்திறமையும் தேவைப்படுவதை உணர்ந்தான். இல்லை என்றான். ஆனால் அவன் குரல் சற்றே தழுதழுத்தது. எவ்வகையிலும் அவர் தங்களுக்குரியவர்ல, அவர் தங்களை மனம் புரியப் போவதில்லை என்று சொல்கிறார்கள் என்றான். அவள் முகம் அறியாது மலர்ந்ததைக் கண்டு அவனும் அறியாது புன்னகைத்தான். ஆ, என் உள்ளமும் அவ்வாறே சொல்கிறது. திரும்பத் திரும்ப அதையே என் அகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதை என் இளைய தமையனும் அறிவார் என்று தோன்றுகிறது என்றாள் சுபத்திரை.
எதன் பொருட்டு என்னை இங்கு ரைவத மலைக்கு அவர் வரச் சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனால் எவ்வகையிலோ இது என் மனத்தன்னேற்புடன் தொடர்புடையது என்று தோன்றியது. அர்ஜுனன், ஆம். மனத்தன்னேற்பு குறிக்கப்பட்ட பெண்கள் அரண்மனை விட்டு வெளியே செல்லும் வழக்கமில்லை என்றான். வழக்கமில்லைதான். ஆனால் இங்கு ரைவதகர் முன் நான் ஆற்ற வேண்டிய நோன்பு உள்ளது என்று இளையவர் சொன்னபோது எந்தையோ மூத்தவரோ மறுக்கவில்லை என்றாள். அவள் உள்ளம் எடையிழந்து மீள்வதை முகம் காட்டியது. அர்ஜுனன், நீங்கள் எங்கு திரும்பிச் செல்கிறீர்கள் இளவரசி என்றான். மதுராவுக்குத்தான். என் மனத்தன்னேற்பு நிகழ்வதற்கு இன்னும் 4 வாரங்களே உள்ளன. நான் அங்கிருந்தாக வேண்டும் என்றாள் சுபத்திரை. அங்கே 1000 சடங்குகள், குலபூசனைகள். நான் அங்கு வெறும் ஒரு பாவை. அப்போது அவள் விழிகளைப் பார்த்து அர்ஜுனன் அவை அச்சொற்களுக்கு தொடர்பற்ற பிறிதொன்றை சொல்வது போல் உணர்ந்தான். தன் உள்ளம் கொள்ளும் இந்த பதற்றங்களும் குழப்பங்களும் வெறும் விழைவின் வெவ்வேறு நடிப்புகள்தானா என்று வியந்து கொண்டான். சுபத்திரை, நான் திரும்பிச் சென்றாக வேண்டும். ஆனால் மதுராவுக்குச் செல்வதை எண்ணும்போதே என் உள்ளம் மறிக்கிறது. இங்கே இளைய தமையனுடன் இருக்கவே விரும்புகிறேன். ஆனால் உடனே திரும்பி வரும்படி மூத்தவர் ஆணையிட்டிருக்கிறார் என்றாள். அதை ஏன் தன்னிடம் சொல்கிறாளென்று அர்ஜுனன் எண்ணினான். விடை பெறுவது போலவோ மீண்டு வருவேனென்று வாக்களிப்பது போலவோ அவள் அச்சொற்களை சொல்வதாக தெரிந்தது. அக்குரலில் இருந்த ஏக்கம் தன் உளமயக்கா என்ன? ஒரு கணம்தான் யார் என்று அவளுக்கு தெரிந்துவிட்டதோ என்ற ஐயத்தை அவன் அடைந்தான். அவ்வெண்ணம் வந்ததுமே அவன் உள்ளம் படபடக்கத் தொடங்கியது. அவள் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் திரும்ப எடுத்து கூர்நோக்கியது அவன் உள்ளத்தின் பிறிதொரு பகுதி. அதை அவள் எவ்வண்ணமோ உணர்ந்திருந்தாள். ஆகவே அதை பொருளில்லா சொற்களை அள்ளிப் போட்டு முழுமையாக மூடினாள். இளவரசியாக இருப்பது பெரிய நடிப்பு. யாதவர்கள் இன்னும் அரசகுலமே ஆகவில்லை. அதற்குள் இத்தனை சடங்குகள், முறைமைகள், முகமன்கள். சில நாட்களில் நான் சலிப்புற்றுக் கிளம்பி மதவனத்திற்கே சென்று மூத்த தந்தையரின் மைந்தர்களுடன் காட்டுக்குச் சென்று கன்று மேய்க்கத் தொடங்கிவிடுவேன். பெண்கள் சிறியவற்றை பேசிக் கொண்டிருப்பதை விரும்புபவர்கள் என அவன் அறிந்திருந்தான். ஆனால் அது அவர்கள் தங்கள் உள்ளம் பொங்கிக் கொண்டிருப்பதை மறைக்கும் பொருட்டுதான். அந்தச் சிறிய பேச்சு அவர்களை இளமையானவர்களாக, கவலையற்றவர்களாக, பொறுப்புகளும் சுமைகளுமற்றவர்களாக காட்டுகிறது. ஆனால் அணுக்கமானவர்களிடம் மட்டுமே அவற்றை பேசுகிறார்கள். அவள் தன்னை எப்படி எண்ணுகிறாள்? அவளிடம் மேலும் நெருங்க வேண்டுமென்றும் அந்த மாறுதோற்றம் கலையாது அப்படியே விலகிவிட வேண்டுமென்றும் ஒரே சமயம் உள்ளம் எழுந்தது. அந்த தடுமாற்றத்தை உடல் தாழாததனால் சாளரத்தை நாடி அதன் விளிம்பில் கை வைத்து சரிந்தபடி, தங்களுக்கு உகந்த ஆண்மகன் எவரென்பதை எப்போதேனும் எண்ணியிருக்கிறீர்களா இளவரசி என்றான். அப்படி ஒரு நேரடிக் கேள்வியை அவளிடம் கேட்க அவன் எண்ணவில்லை. எழுந்து சென்ற அவ்வசைவால் அதுவரை உள்ளத்தில் குவித்திருந்த அனைத்தும் சிதற அது மொழியில் எழுந்துவிட்டது. அவள் ஒரு சிறு உளமாறுதலை கூட காட்டாது இல்லை என்றாள். ஏமாற்றத்தால் அவன் உள்ளம் சுருங்கியது. தாடியை நீவியபடி விந்தைதான் என்றான். ஏன் என்றாள். அப்படி எண்ணாத பெண்கள் இல்லை என நான் கேட்டிருக்கிறேன். நான் அவ்வண்ணம் எந்த ஆண்மகனையும் பார்க்கவில்லை என்றாள். தொலைவில் புயல் எழும் ஓசை போல் தன்னுள் சினம் எழுவதை அக்கணம் அறிந்தான். வேண்டுமென்றே சொல்கிறாளா? அதாவது நேரில் பார்க்கவில்லை, இல்லையா என்று தொலைதூரத்து வெயில் முற்றத்தை பார்த்தபடி கேட்டான். அத்தகைய தகுதி கொண்ட எவரையும் நான் கேட்டிருக்கவும் இல்லை என்றாள். ஆம், வேண்டுமென்றேதான் சொல்கிறாள். நான் யாரென அறிந்திருக்கிறாள். வெறும் புகழ்மொழிகளால் வீரர்களை கன்னியரிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் சேடிப்பெண்கள். சூதர்களின் பாடல்களோ பொய்யில் புடமிட்டவை. அவற்றை நம்பி அந்த ஆண்மகன் மேல் காதல் கொள்வதில் ஒரு கீழ்மை உள்ளது. அவர்கள் என்னிடம் காதலை உருவாக்க முடியும் என்றால் நான் யார்? இல்லை, இவள் இங்கு சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் அவள் அறிந்த அர்ஜுனனைப் பற்றி. பாரதவர்ஷத்தின் பெண்கள் அனைவரும் காதல் கொண்டிருக்கும் ஒருவன் தனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்கிறாள். ஆனால் அதை அவள் அவனிடம் சொல்லவில்லை, அயலானாகிய சிவயோகியிடம்தான் சொல்கிறாள்.
ஆனால் அயலானிடம் சொல்வதென்பதே ஓர் இழிவுதானே. அர்ஜுனன் தலை திருப்பி அவளை நோக்கி, மண்ணில் எவரும் தங்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் போலும் என்றான். அப்போது தன் முகத்தில் எழுந்த ஏளன சிரிப்பை தானே உணர்ந்து எத்தனை கீழ்மை தன்னுள் உறைந்துள்ளது என்று வியந்து கொண்டான். அந்த கீழ்மை இல்லாத ஆண்மகன் எவனுமிருக்கப் போவதில்லை. அவள் அவன் விழிகளை நோக்கி, அப்படி நான் எண்ணவில்லை. ஏனெனில் எனக்குரிய ஆண்மகன் புகழ் பெற்ற குடியில் உதித்திருக்க வேண்டுமென்று உண்டா என்ன? யாரென்று அறியாத அயலவனாக ஏன் இருக்கக்கூடாது என்றாள். அர்ஜுனன் அவள் கண்களை நோக்கினான். அவள் அவனை அறியவில்லை என உறுதிப்பட்டது. இவையெல்லாம் கற்பனைக்கு உகந்தவை என்றான். அறியா பெண்ணின் கனவுகள் இல்லையா என்றாள். அவள் அச்சொல்லால் குத்தப்பட்டிருக்கிறாள் எனதான் உய்த்தறிந்தது எத்தனை உண்மை என அவன் எண்ணினான். சற்றே சீற்றத்துடன் ஆம் என்றான். அறியா வயதில் பெண்கள் அவ்வாறு பலவகையாக எண்ணிக்கொள்கிறார்கள். இளைஞர்கள் வாளேந்தி பொதுநலத்தை வென்று பேரரசு ஒன்றை அமைப்பதைப் பற்றி கனவு காண்பதற்கு இதுவும் நிகர்தான். ஏன் என்று அவள் சீற்றத்துடன் கேட்டாள். ஏன் இது உண்மையாக இருக்க முடியாது? அர்ஜுனன், அறியாத மண்ணின் நாடோடியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? மேழி பற்றி வருபவனோ பொதி சுமந்து அலைப்பவனோ கன்றொட்டி காட்டில் வாழ்பவனோ கைப்பற்றினால் அவனுடன் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா தங்களால் என்றான். ஆம், இயலும் என்றாள். இயலுமா என்றே திரும்பத் திரும்ப என்னுள் கேட்டுக் கொண்டிருந்தேன். இயலும் என்ற ஒரு சொல்லை அன்றி வேறெந்த விடையும் என் உள்ளம் சொல்லவில்லை. வேறெதையும் விட அது எனக்கு எளிது. ஏனெனில் நான் இளவரசியல்ல, எளிய பெண். பெண் மட்டுமே என்று அவள் சொன்னாள். அர்ஜுனன் அவள் விழிகளை நோக்கினான். இமைகள் தாழ்ந்திருக்கையிலும் பெண்விழிகள் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகின்றன? எதையெதையோ கடந்து சென்று அவள் இளமகளாக நின்றிருந்தாள். ஆண்மகன் மிக விரும்பும் பெண்ணின் தோற்றம். முழுமையாக தன்னை படைக்க முற்பட்டவள். அவனை கண்டடைந்து விட்டீர்களா என்றான். அவள் சொல்லப்போவதை எண்ணி அவன் உள்ளம் படபடத்தது. அவள் திரும்பி வாயிலை நோக்கினாள். அப்பால் காலடியோசை கேட்டது. அதற்குள்ளாகவா சித்தமாகிவிட்டார் இளைய தமையன் என்றாள். இல்லை, அது ஸ்ரீதமரின் காலடியோசை என்றான் அர்ஜுனன். அவள் அந்த ஒலியை மிக இயல்பாக பயன்படுத்திக் கொண்டாள் என தோன்றியது. அத்தனை உணர்வு நிலையிலும் சூழலின் ஒலிகளில் முழுதும் சித்தம் பரப்பியிருக்க பெண்களால் மட்டுமே முடியும். ஸ்ரீதமர் உள்ளே வந்து, வணங்குகிறேன் இளவரசி. இங்கு நடக்கும் இந்த விழாவில் இளைய யாதவரை முழுமையாக முறைமை செய்து அனுப்ப வேண்டும் என்று ரைவதகத்தின் அரசர் விரும்புகிறார். 12 கொடிகளும் நேற்றுதான் அவர் இளைய யாதவர் என அறிந்திருக்கின்றன. அவர்களின் குடிமுறைமைகள் செய்யப்பட வேண்டும். எனவே விழவு முடிய இரவு ஆகிவிடும். தாங்கள் கிளம்பிச் செல்ல வேண்டுமென்று தங்கள் தமையனார் ஆணையிடுகிறார் என்றார். அவர் தன் அகம்படிகளுடன் நாளை மாலை கிளம்புவார். நான் அதையே விழைந்தேன். இங்கிருக்க என்னால் முடியவில்லை என்றாள் சுபத்திரை. அர்ஜுனன், உண்மை, விழவு முடிந்த களம் போன்ற வெறுமை கொண்டது வேறு ஏதுமில்லை என்றான். அவன் வேறேதோ சொல்ல வேண்டுமென அவள் விழைந்ததைப் போல இருந்தது முகம். ஆனால் அதை மறைத்தபடி, எத்தனை விரைவில் இங்கிருந்து செல்ல முடியுமோ அத்தனை விரைவில் செல்ல விழைகிறேன் மாதுளரே என்றாள். ஆனால் அச்சொற்களுக்கு சற்றும் பொருத்தமில்லாதபடி அவள் விழிகள் அவன் முகத்தை ஓரக்கண்ணால் நோக்கிச் சென்றன. அப்பார்வையை தன் முகத்தில் உணர்ந்த அர்ஜுனன் உடல் திருப்பி ஸ்ரீதமரை பார்த்தான். ஸ்ரீதமர், தங்களுக்கு பிறிதொரு பணியையும் இளைய யாதவர் ஆணையிட்டிருக்கிறார் இளவரசி என்றார். சுபத்திரை விழிகளில் சினம் ஒளிவிட்டு அணைவதை அர்ஜுனன் கண்டான். ஆனால் அவள் ஆணை என தலைவணங்கினாள். அந்தக விருஷ்ணிகளின் இளவரசரான அரிஷ்டநேமி அருக நெறி நூற்று சென்ற ஓராண்டாக இங்கே தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்திருப்பீர்கள்